இந்த மாதிரி நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு வியாபாரம் பண்ண போறீங்க, இதுல வட்டி கலந்திருக்குதா? இப்ப என்ன பண்றது? இந்த பாவம் எல்லாம் ஒரு இந்த சும்மா அந்த சிம்பிளா மாதிரி மூக்குல போடுற அந்த கொசு மாதிரி மனிதர்களுக்கு மாறி போச்சு. பிரச்சனையா? ஓகே போங்க, பேங்க்ல கிரெடிட் கார்டு வாங்க, வட்டி வாங்க, எல்லாம் வாங்க, பிசினஸ் டெவலப் பண்ணி போட்டு கொஞ்ச நாளைக்கு போட்டு தௌபா செய்யறதா? இவர் தௌபா எல்லாம் செய்ய மாட்டார், ரோட்ல நிப்பாரு கடைசியா. அல்லாஹ் பாதுகாக்கணும். வட்டியில போய் மூழ்கிறாங்க. அப்ப உண்மையான மூமினாக இருந்தால் அவன் அல்லாஹ்வை பயந்து வட்டியை தவிர்க்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள். வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். அதாவது இதுக்கு பிறகு வட்டியில நீங்க எஞ்சியதை விட்டு விடுங்கள், இதுக்கு பிறகு வட்டி வாங்காதீங்க. ஃபைல்லம் தஃஅலு, இல்ல எனக்கு அது விட முடியல, நிர்பந்தம். சில ஆட்கள் சொல்றோம், என்னப்பா நிர்பந்தம்னு பார்த்தா அவருக்கு நிர்பந்தமா தவிர்க்கலாம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, என்ன ஊர்ல தொழில் இல்லை அதனால நிர்பந்தம். ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு மனிதர், நபித்தோழர்கள் அல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் பொருந்தி கொண்ட மனிதர்கள், திங்க சாப்பாடு இல்லை, இலகொலைய திண்டுக்கிட்டு ஆடு மாடு மாடி சாணம் கடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க சொல்றீங்க எங்களால முடியல, ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் ஃபஅஸனு பிஹர்பின் மின் அல்லாஹ், அல்லாஹ்வோட சண்டைக்கு ரெடி ஆகுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வோட ஹர்ப்னா என்ன? யுத்தம். அல்லாஹ்வோட யுத்தம் பண்ணுவதற்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப தக்வா என்பது நீங்கள் உங்கள் கொடுக்கல் வாங்கலில் நீங்க வட்டி வாங்கப்படாதுன்னு உங்களை தடுக்கணும். யாரோ வந்து சொல்றாங்க, சொல்ற நேரம் ஏசுன்னு சொல்லி போட்டு அங்கிட்டு போனதுக்கு பூரா செய்றீங்கன்னா அதல்ல. உண்மையான தக்வா உள்ளவர்களாக இருந்தால் இந்த ரமலான்ல நோன்பு பிடிச்சி நீங்க சில நேரம் இந்த வட்டியோடு தொடர்புள்ளவர்களாக இருந்தால் இந்த ரமலான்ல இதை விட்டுறணும். யா அல்லாஹ் என்ன நீ காப்பாத்து, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தான் இருக்கிறியே மரா. என்ன நம்மெல்லாம் எப்படி பார்க்கறது தெரியுமா? ஒரு விஷயம் நடக்கணுமா இருந்தா இது எப்படி நடக்கும்னு ஒரு ரீசன் தர்றது. இப்போ உதாரணமா ஒருத்தர் 2000 சம்பளத்தில் இருக்கிறான். இவன் என்ன யோசிக்கிறான்? எனக்கு 2 லட்சம் திரகம் கடனிக்கு, அப்ப எனக்கு 5-6 பிள்ளைகள் இருக்குது. இந்த 2 லட்சம் திரகத்தை இந்த 2000 ரூபாயால எப்படி பண்றது? பண்ணல. அப்ப என்ன பண்ணுவோம்? எங்கேயாவது போய் எவன்ட்டையாவது ஏமாத்துறது, அது பண்றது, வட்டி வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணினா தான் நடக்கும். அப்ப சபபு தேடுறான். படைச்ச ரப்புல் ஆலமீன் நிக்கிறான் பாருங்க, அவனுக்கு உங்களுக்கு எதையாவது தரணும்டா அவன் ஒரு ரூட்டை கீறுவான். எப்படி? ஒமையத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா, எவன் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழுகிறானோ அவனுக்கு மக்ரஜ உண்டாக்குவான். மக்ரஜ்னா என்ன? வெளியே போற வழி, எக்ஸிட். உன்ன பிரச்சனையில இருந்து போ, வெளியே போ, வெளியே போ, கடனா வெளியே போ, இங்கிட்டு போ, இங்கிட்டு போ, முடிச்சு. என்னடா ரோட் நல்லா ஆயிட்ட. அல்லாஹ் தஆலா சொல்றா, வயஜஅல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் நினைக்காத புறத்திலே இருந்து அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து. அப்ப எதுக்கு வட்டிக்கு போனீங்க? நம்ம நினைக்கிறது வட்டிக்கு போனோடனே எனக்கு ஒரு 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 அனுபவ பகிர்வுக்காக இதை சொல்ல, ஒரு குறிப்பிட்ட என்னை சேர்ந்த ஒரு சகோதரர் வட்டிக்கு போறார். போகாதன்னு தடுக்கிறேன். இல்லைன்னு சொல்லி என்னமோ பெரிய பிசினஸ் எல்லாம் செய்ய போறோம், அங்க போய் இங்க போய் பெல்ட்டி அடிச்சு இப்போ ஒன்றும் இல்லை, மர ஜீரோவுக்கு வந்து இப்போ ரோட்ல. என்னது உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப வட்டின்றது உங்களை வளர்க்காது, உங்களை அழிக்கும். நீங்க நினைப்பீங்க வட்டிக்கு போட்டு இப்படி ஒரு பிசினஸ் பண்ணா இவ்வளவு வரும், இவ்வளவு வரும், இவ்வளவு வரும், உங்க கணக்கு உழைக்கலாம் தூக்கி அல்லாஹ் தஆலா ஒரே கடாஸ். ஏன்? நீங்க பண்ணினது யுத்தம், வியாபாரம் இல்லை. யாரோட யுத்தம் பண்ணது? எங்களோட இல்லை, அல்லாஹ்வோட. அப்ப தக்வா உள்ளவர்களை பொறுத்தவரையும் அவர்கள் வட்டியை விட்டுவிட வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றார். நீங்க விட்டுவிடவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வோடு போர் செய்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் உங்களை விரும்பணும்டா. உங்களோட வாழ்க்கையில பொருளாதார தேடல்ல ஹலால நீங்க உண்டாக்கு. இதான் ரமலான் உங்களோட எதிர்பார்க்கு. அந்த தக்வா உங்ககிட்ட வர வேண்டும். ஏன்னா